லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த படம் நல்லா வரும் நான் நம்புறேன். இதுல நிறைய பேரோட லைஃப் இருக்கு. நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிறவானுங்க, ரூபா இருந்தா பிடிங்கிடுவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம்னு சொன்னதுக்கு அதை தவிர நீ எல்லாமே பண்ணியிருக்க. கென் வந்து அசுரன் போட்டோ ஷூட் அப்பதான் முதல் முறையா பார்த்தேன் நான். அப்போ பார்த்த உடனே எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. நான் வெற்றியை கேரவன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேற யாராவது பாருங்க, ரொம்ப இன்னும் உருண்டையா இருக்கான் இவன், இவனை எப்படி நானே அப்போ இன்னும் சின்ன பையனா நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு அவன் நடிச்ச உடனே நான் வெற்றிட்ட டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்கு, சரிப்பா ஆல் தி பெஸ்ட் குட் லக்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். உண்மைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து இப்படி நிறுத்திடுவான் அப்படின்னு அன்னைக்கு நான் நிஜமாவே நம்பல. மேடை கிடைக்கிறேன். ஓம் நம சிவாய. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாராட்டுக்கு தகுதியானவர் கருப்பையா, இந்த படத்தோட ப்ரொடியூசர். என்னதான் ஒரு கென் ஒரு திறமசாலியா இருந்தாலும், ஒரு 23 வயசு பையன் ஒரு தயாரிப்பாளரை அணுகி ஒரு கதை சொல்லும் போது அதை நம்புறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கும் அந்த நம்பிக்கைக்கும் கருப்பையாக்கு முதல் பாராட்டுகள். கருப்பையனான்னு ஒரு 55-60 வயசு ஆள் வரப்போறாரு அப்படின்னு நினைச்சா அவரும் ஒரு சின்ன பையனா தான் இருக்காரு. இந்த படம் நாளைக்கு எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றிக்கு முதல் சொந்தக்காரர் கருப்பையா தான். அந்த நன்றியை எப்பயுமே கென் மனசுல வச்சிருக்கணும். இதுக்கப்புறம் எத்தனை ஆஃபர் வந்தாலும் நாளைக்கு முதல்ல கருப்பையா கிட்ட இருந்து போன் வந்தா கருப்பையாக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கருணாஸ் அண்ட் கிரேஸ் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நிச்சயமா கத்துக்கலாம். ஒரு நிறைய சக்சஸ் கொடுக்குற பசங்க வளர்க்கலாம், நிறைய சாதிக்கிற பசங்களை வளர்க்கலாம். நல்ல மனசு இருக்கிற ஒரு பையனை வளர்க்கறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்தா மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும், தன்னுடைய தாய் சந்தோஷமா இருக்கணும், அந்த அப்பா அம்மாவோட வலியிலையும் வேதனையிலையும் சுமகையிலையும் நம்ம தாங்கணும்னு சொல்லி டக்குன்னு அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு நீங்க வளர்த்த வளர்ப்புல தான் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ ஒரு பையன் அந்த மாதிரி நான் தோல் கொடுக்குறேன் என் அப்பாக்குன்னு கிளம்பி வரானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டயும் இருக்கும், கொடுக்க மனசு வராது, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கென் என் மூலமா தெரிஞ்சிருந்தாலும் இல்ல கருணாஸ் உங்களை கேட்டிருந்தாலும் நான் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வராது.
நட்பை வார்த்தையில் வைக்காம செயலில் வச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. யூ ஆர் அட்ரஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். துள்ளுவதிலமைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமாக இருந்தாரோ, இந்த யூத்துங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. அதுக்கு கென் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை கென் அண்ட் கேங், அந்த கேங் யார் தான்ப்பா? கேங்னா யார் அந்த கேங்? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாருப்பா? வந்தீங்களா மேல? வரலையா? வாங்க. கேங். சாரி, உங்க பேர்லாம் எனக்கு தெரியல, மன்னிக்கணும், சாரி. பட் வாழ்த்துக்கள் தம்பிங்க, உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க சொல்லிடுறீங்களா? என் பேர் ஈஸ்வர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கென். தேங்க்யூ. என் பேர் டேனியல். தேங்க்ஸ் கென். தேங்க்யூ சார் எங்களை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. என் பேர் லோஹித். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் ஜோஷ்வா. இந்த படத்தில் கோ டைரக்டராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் இந்த கேங்குக்கு லேட்டாக தான் வந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு பிரதராக என்னை அக்செப்ட் பண்ணினதுக்கு ஒரு பெரியமான விஷயம் எனக்கு. என் பேர் வந்து சின்னா. நன்றி, நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார். சிதம்பரம். நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிறவானுங்க, ரூபா இருந்தா பிடிங்கிருவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் சொன்னதுக்கு. அதை தவிர நீ எல்லாமே பண்ணிருக்க. வர ஃபர்ஸ்ட் போஸ்டரே ஒரு பைக்ல 3 கேர்ள்ஸோட அப்படி உக்காந்து போஸ்டர் அப்படி சொன்னதுக்கு அந்த 3 ஹீரோயின்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஐ காட் பிளஸ் யூ. ஹோப் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அண்ட் அந்த சிறையில் நடித்தவங்க, தேங்க்ஸ்ப்பா. உங்களுடைய ஸ்மைலுக்கு நான் ஒரு ஃபேன். You have such a beautiful, innocent, overwhelming smile, and that smile added so much for your previous film, Sirai. God bless you. Great job in Sirai, by the way. Thank you. உங்க 2 பேருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பார்த்துட்டு நிச்சயமா you will hear from me. I haven't watched the film. பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா you will hear from me. And Suraj sir, thank you for trusting Ken, and thanks for being a part of this wonderful film. அண்ட் படத்தோட ட்ரெய்லர் இப்போ தான் வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க நான் உள்ள தேவதர்ஷி மேடம் நான் உள்ள நுழையும் போது, சாரி நான் என்னோட என்ட்ரி உங்களை இன்டரப்ட் பண்ணிடுச்சு உங்கள் ஸ்பீச், ஐ அப்பாலஜைஸ். அண்ட் உங்களோட ஸ்பீச் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, சுராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ, நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஐ லவ் யுவர் ஒன்லைனர்ஸ் அண்ட் யுவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு. அண்ட் தேவதர்ஷி ஸோ மச், நலி மேடம் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். இந்த படம் ஒரு பட்ஜெட்ல எடுத்த படம் அப்படின்னு தெரியாம இவ்வளோ கிராண்டா தெரியுதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரும் விக்கி, ரைட்? விக்கி அண்ட் காவ்யா ஸ்ரீராம். ஒரு லுக் அண்ட் ஃபீல்லையே வந்து ஒரு படத்தை வந்து கிராண்டா காட்ட முடியும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதை தாண்டி இன்னும் பெருசா 2 பேரும் உட்காருங்க ப்ளீஸ். 2 பேருமே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்க 2 பேரும் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கென்,
கென் வந்து அசுரன் ஃபோட்டோ ஷூட் அப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன் நான். அப்போது பார்த்த உடனே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் வெற்றியை கேரவன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேற யாராவது பாருங்க, ரொம்ப என்ன உருண்டையாக இருக்கான் இவன், இவனை எப்படி நானே அப்போ இன்னும் சின்ன பையனா நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+ 55+ ஏஜ் நம்ம அந்த படத்தில் நம்ம ப்ளே பண்ணுறோம். அப்போ பையன் இன்னும் சின்ன பையனாக இருக்கணும், அப்போ தான் கன்வின்சிங்காக இருக்கும், இவன் பெருசாக இருக்கான் வெற்றி, பாருங்க வேண்டான்ட்டேன். அப்புறம் வெற்றி சொன்னார், இல்லை தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சி வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. சரி சார் ஓகேன்னு சுத்தமாக கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக Day 1 ஷூட் அப்போ தான் பார்த்தேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அவன் நடித்த உடனே நான் வெற்றிகிட்ட டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்கு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளோ பேர் நடுவில் நடிக்கிற, அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறான் வெற்றி, நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸோ கென்னை கண்டுபிடிச்ச பெருமை முழுக்க வெற்றிமாறனுக்கு தான். கென்னு மேலே நம்பிக்கை வச்சது வெற்றிமாறனுக்கு தான். நான் சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கென் எனக்கு வந்து ஒரு பப்ஜி ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் பப்ஜி ஆடுவோம், எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அவங்க கூட அப்படின்னு சொல்லி, என்னன்னா கேம்ஸ் தான் எப்பயுமே டக்குன்னு க்ளோஸ் ஆகும் 2 பேரை. அதனால அவன் பப்ஜி விளையாடுவான்னு, எனக்கு அப்போ அவ்வளோ பெருசாலாம் விளையாட வராது. சரி இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் விளையாடுவேன். அவர் தான் எங்கள் பப்ஜி டீம் லீடர். அது என்னது MOPயா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், அது எப்பயுமே கென்னு தான். அப்படிதான் கென் எனக்கு நெருக்கமானாப்ல. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அசுரன் வந்தது. தென் ஹிஸ் ஜேர்னி வாஸ் டிஃப்ரெண்ட். கென் வந்து என்கிட்ட இந்த படம், இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன் சார் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்பா இவ்வளோ, ஏன் அவசரப்படுற, இவ்வளோ சின்ன வயசில் ஏன் இப்போ ஏன் எடுக்கிற, இன்னும் நல்லா ஒரு 2-3 வருஷம் அசிஸ்டன்டாக வேலை பண்ணு, கற்றுக்கோ, இன்னும் நிறைய, நீ நல்லா எடுக்கலன்னு சொல்ல, நல்லா எடுப்ப, அதை விட இன்னும் நல்லா எடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா, வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை சார் எடுத்துருவேன் அப்படின்னா, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸாகவும் இருக்கிற ஒரு பையனை அதுக்கு மேலே எனக்கு டிஸ்கரேஜ் பண்ண மனசு வரல. சரிப்பா ஆல் தி பெஸ்ட், குட் லக்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். உண்மைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து இப்படி நிறுத்திடுவான் அப்படின்னு அன்னைக்கு நான் நிஜமாவே நம்பலை. ஆனால் கென், யூ ப்ரூவ் மீ ராங். எப்படி அசுரன் அப்போ இந்த பையன் வேணான்னு நான் சொன்னது தப்பாச்சோ, அதே மாதிரி இந்த படத்தை நீ எடுத்துருவானாங்கிற என்னுடைய சந்தேகமும் தப்பானதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு முன்னாடிலாம் நான் 2001 2002 லான்ச் ஆகும்போதெல்லாம் நம்மளோட முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ், அவங்கள பார்த்து கற்றுக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும், அவங்க எப்படி பக்குவமாக நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ மாறிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து 20 to 25 டப்புன்னு அடிச்சு நேராக போயிடுறானுங்க. நாங்கள் தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து கற்றுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது, அடடா நம்ம ஒரு 16 வயசுலேயே வந்துட்டோம், நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஸ்லோவாக பண்ணணும் மெதுவாக பண்ணணும், நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க கென். ஸோ நிஜமாகவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்டே கற்றுக்க வேண்டியது இருக்குது. அண்டு உங்களுடைய அந்த உழைப்புக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் அண்டு உங்களை நம்பி வந்த உங்கள் டீம், அந்த மாதிரி ஒரு டீமை உங்களுடைய நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே நிறையா விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருவோம். நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்களா தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க சார்னு, தெரிஞ்சுதான்ப்பா சொல்லி கொடுத்தேன், தெரியாமலாம் இல்லை. ஒரு திறமையை பார்த்தா தெரியும், இது உருப்படுமா இது உருப்படாதான்னு தெரியும். என் வயசுல வேற யாரா இருந்திருந்தாலும் 10ல் 7 பேர் நிச்சயமா வந்து அந்த வயசுக்கான ஈடுபாடுகளும் அந்த வயசுக்கான இன்ட்ரெஸ்டும்
அந்த வயசுக்கான ஆக்டிவிட்டிஸும் தான் இருந்திருக்கும். விளையாட வாடனா விளையாட தான் போவாங்க, ஏதோ லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் வந்து எனக்கே தெரியும் ஃபோக்கஸை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்காம வேற மாதிரி திசை மாதிரி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் கென், உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் நிற்கிறீங்க. வாழ்த்துக்கள். கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லப்பர் பந்து படம் வந்தது, அதில் சொல்லுவாங்க அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லைன்னு கூட சொல்லிடுங்க, ஆனால் மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வந்து அந்த படத்தில். கென் சன் தான். இந்த யூத் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கும் உங்களை நம்பி வந்த உங்கள் டீமுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய பிளெஸிங்காக அமையணும்னு நான் என்னுடைய சிவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். குசலன் படத்தில் வடிவேலு சார் வந்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்பார் சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நிற்கும் போது. அவர் பார்த்து பேசும்போது அவர் வார்த்தைகளே வராது. அந்த மாதிரி தான் இங்கே ஆடிட்டோரியமில் இருக்க ஒட்டுமொத்த பேரையும் நீங்கள் வந்து கட்டி போட்டுட்டீங்க சார். உங்களுடைய ப்ரெசன்ஸில் கண்களில் கனவுகளோடையும் மனசில் லட்சியத்தோடையும் ஓடிட்டு இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஈவென்ட். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மேடையில் இருக்கும்போது டீமில் இருக்க எல்லாருமே வந்து நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஒரு லாஸ்ட் ஃபைனல் வந்து நான் ஃபோட்டோ மூமெண்ட்டோட நம்ம இந்த ஈவெண்ட்டை ரேப் பண்ணிக்கலாம். ஐ வுட் லைக் டு இன்வைட் தி என்டையர் டீம் ஆஃப் யூத் ஆன் ஸ்டேஜ். வெற்றிமாறன் சார், வெற்றி சார், நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்களும் எங்க கூட ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ஒரு சின்ன மூமெண்ட் சார். ஃபைனலி இந்த ஈவென்ட் வந்து இவ்வளவு நல்லபடியாக நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பார்வதா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்களுடைய சப்போர்ட்லாம் அது இவ்வளவு சூப்பராக நடந்திருக்காது. ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் டு த பிரஸ், ஆடியன்ஸ், மீடியா அண்ட் எவ்ரிஒன் ஹூ ஆர் பிரசன்ட் ஹியர். உங்களுடைய எல்லா ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஈவென்ட் சிறப்பாக காலையில் ஆரம்பித்து இப்போ முடிவதற்கு நீங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். ஃபைனலி நம்ம ஈவெண்ட்டுக்கு கெஸ்டா வந்த வெற்றி சார் ரொம்ப நேரம் நம்ம கூட உட்காந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அவ்வளவு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஃபைனலி நம்மளுடைய தனுஷ் சார் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நாம் இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாருடைய பிரசன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் பெருசாகி இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் டு ஆல். ஸோ போட்டோ மொமெண்ட். Love you. Grace, one. கென்னோட அம்மா அவங்க ஒரு சில வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அடுத்து வெற்றி, தனுஷ் ரெண்டு பேருக்கும். எனக்கு அசுரன் படம் என் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போது அசுரனில் ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வெற்றி சொன்னார், இல்லை கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னை பேச சொன்னார். நான் அவருக்கு கால் பண்ணேன்.
இந்த படம் வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவன் அதை நடிக்கட்டும். ஆனால் 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் நான் வெற்றிக்கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்ணுறான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்லி அவனை ஏற்றி விடுறாங்க. என்னென்னா ஒரு இந்த சூப்பராக நடிக்கிறேன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கேரக்டரை இவனை தவிர வேறு யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் வந்து அவனை பிள்ளையா நினச்சிட்டாரு. ஆனால் அவன் எப்போ தனுஷை அப்பாவாக நினச்சி பழகிறானோ நடிக்கிறானோ அப்போ தான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். தனுஷ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தான்னா நிறைய விஷயங்கள் கற்றுப்பான். வேற எங்கேயுமே அவன் போய் எதுவுமே கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட அவன் இருந்தான்னா போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. உண்மையாகவும் இருக்குது. ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றி அண்ட் தனுஷ் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நீங்கள் ஆக்சுவலாக இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எப்போவுமே உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக எங்கள் ஹோல் ஃபேமிலியும் இருப்போம். அண்ட் என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கருப்பையா தேங்க்யூ ஸோ மச். அம்மாமுத்து, விக்கி எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் கென் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த படம் நல்லா வரும் நான் நம்புகிறேன். இதில் நிறைய பேரோட லைஃப் இருக்குது. நிறைய பேர் இதில் புதுசாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் நிறைய சின்ன இந்த ஹீரோயின்ஸ் நிறைய பசங்க இந்த படத்தில் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தால் எல்லாரும் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது எனக்கும் ஆசை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே March 19 தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ.